ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மேய்சப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தை கொலோசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். எப்பா பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தங்கள் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஆமீன். இன்றைக்கும் இந்த எப்பா பிரா அப்படிங்கிறவர் யார்? அவர் கொலோசே பட்டணத்தில் உள்ளவர். அவருடைய வேலை என்ன? அவர் கிறிஸ்துவின் ஊழியக்காரர். அவர் ஒரு ஜெபம் பண்ணார். இன்றைக்கு நமக்கு யாபேசின் ஜெபம் தெரியும், கொர்நேலியு பண்ண ஜெபம் தெரியும், இன்னைக்கு நிறைய பேரோட ஜெபம் தெரியும். ஆனால் எப்பா பிரா அப்படிங்கிற ஊழியக்காரர் அவருடைய அங்கே அந்த கொலோசே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்காக, சகோதரர்களுக்காக அவர் ஒரு ஜெபம் பண்ணார். அவர் எப்படி ஜெபம் பண்ணாரா? போராடி எப்பொழுதும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணாராம். எப்படி ஜெபம் பண்ணார்னா, நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும், முதலாவது ஏசப்பாவுக்கு எது எது சித்தம், கர்த்தருக்கு எது எது சித்தமோ அந்த காரியத்தை செய்யும்படி, அது தெரிந்திருக்கும்படி, அதை செய்யும்படி தேறி இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எது எது பிரியம் அப்படிங்கிற காரியம் தெரிந்திருக்கணுமா, அதுல கை தேர்ந்தவர்களா, அதுல தேறினவர்களா இருக்கணுமா, அதுல நீங்க தேறினவர்களா இருக்கணும் என்றும், அடுத்து பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும், எல்லா கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் பரலோகத்துக்கு போவோம், முடிவு பரியந்தோம் நிலை நின்று நான் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற அந்த பூரண நிச்சயத்தோடு, நான் பாவ மன்னிப்பை பெற்றேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்கிற ஒரு பூரண நிச்சயம், முழுமையான நிச்சயத்தை பெற்றவர்களா இருக்கணும். அடுத்து எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டும் என்று, கர்த்தருக்குள்ளே நிலை நிற்கணும். எப்பவும் கர்த்தருக்குரிய காரியத்தில் நிலை நிற்கிறவர்களாய், முடிவு பரியந்தம் விசுவாசிகள் நிலை நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 3 காரியத்திற்காக எப்பொழுதும் போராடி ஜெபித்தாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போனா இந்த 3 காரியங்களும் நமக்கு தேவை. இந்த காரியங்கள் விசுவாசிகளுக்கு எப்படியாவது இருக்கணும்னு சொல்லி அவர் போராடி ஜெபிக்கிறாராம். அவர் அதே போல அவர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராகவும் இருந்தாராம். எல்லா காரியத்திலையும் மிகுந்த ஜனங்களுக்காக, மிகுந்த அந்த கொலோசே பட்டணம், அடுத்து லவோதிக்கேயா, ஏரோப்பு அப்படின்னு நிறைய ஊர் சொல்லப்பட்டிருக்கு. அதில் உள்ள எல்லாருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாயும் அவர் இருந்தாராம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட நம்மோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்டதான காரியங்கள் வேணும் என்று சொல்லி, நாம் அதில் அவர்கள் இருக்கணும் என்று சொல்லி, நாம் அதெல்லாம் தேவை என்று சொல்லி நாம் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு யாபேசின் ஜெபத்தில் அவர், தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கி தீங்கினை துன்பப்படுத்தாதபடி ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அவர் ஜெபித்தார். ஆனால் இதில் பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம், அவருடைய சித்தத்தில் தேறி இருக்கணுங்கிற ஒரு காரியம், அடுத்து நிலை நிற்க வேண்டும் என்ற காரியம். இந்த 3 காரியங்கள் அப்போ நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவை. அது தேவைங்கிற போய் தான் அதெல்லாம் அவங்களுக்கு எப்படியாவது இருக்கணும்னு சொல்லி அவர் போராடி ஜெபித்தாரா. இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டும் என்று ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர்களை நாமும் கூட இருப்போம் என்றால், நம்ம ஆத்துமாக்கள் என்ன செய்யும்? சபையில் நிலை நிற்கும். சபையில் இன்றைக்கு நிறைய பேர் வராங்க போகிறாங்க, ஆனால் அதெல்லாம் சில காரியங்களினால் நாம் இதெல்லாம் அறிந்தவர்களாக, இந்த 3 காரியம் என்னுடைய பிள்ளைகளுக்கு, எங்கள் சபையில் உள்ளவர்களுக்கு, என் தேசத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி, நாம் கொலோசே பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி அவர் ஜெபித்தாராம், போராடி ஜெபித்தாரா. நாமும் கூட அப்படி ஜெபிப்போம் என்றால் நாம் அநேகரை ஆதாயப்படுத்துவர்களாக இருப்போம். ஏன்னா பிசாசுடைய வேலையே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் சபைக்குள், அன்பிற்குள், தெய்வ சித்தத்திற்குள் நிலை நிற்க விடாதபடி வழியிலே இடறி விழும்படியான காரியத்தை செய்து பின்மாற்றத்திற்குள் கொண்டு போய் சபையை விட்டு வெளியே கொண்டு போகிறது தான் பிசாசுடைய வேலை. அதெல்லாம் சபையில் நடக்காமல் இருக்கணும்னா இந்த எப்பா பிராங்கிற ஊழியக்காரரை போல நாமும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆகவே இப்போது நம்ம தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, கொலோசே பட்டணத்தில் உள்ளவர்களுக்காக இந்த எப்பா பிரா என்கிற ஊழியக்காரர் இப்படியாக ஜெபித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் கூட எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த 3 அனுபவங்களும் 3லும் அவர்கள் நிலைத்திருக்கும்படி, உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவில தேறி இருக்கவும், உமக்கு
உம்முடைய அன்பிலே நிலை நிற்கிறவர்களாகவும் பூரண ரட்சிப்பின் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவர்களாகவும் இருக்கும்படியான அந்த கிருபையை எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் ஜன பந்துக்கள் எல்லாவற்றுக்கும் கொடுத்து இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இதற்காக நாங்கள் அதிகமாய் போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இந்த நாள் முதல் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் இப்படிப்பட்ட சிந்தையை இந்த நாளில் எங்களுக்கு தாங்க. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.